இன்று நீ இல்லாதிருந்திருந்தால் நான் நிச்சயம் மரணித்திருப்பேன். நான் கொண்ட தீய எண்ணங்களால் நீ உனது வாழ்வினுடைய கடினமான மற்றும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. என்னை மன்னித்துவிடு. தாங்கள் எனது கணவராவீர். நலமாக உள்ளீர்கள், உயிரோடு உள்ளீர்கள். ஒரு மனமான பெண் என்ற முறையில் எனக்கு இதைவிட பெரியது வேறொன்றும் இல்லை. தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க எந்த தேவையும் இல்லை. தாங்கள் இப்பொழுது ஓய்வெடுங்கள். பதிவிரதையான எனது மனைவிக்கு நன்றி. எனது கர்மங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டதை கூட நீ ஏற்றுக்கொள்ளவில்லையே. தாங்கள் அறிவீர்கள் தானே நாராயணா, ஜலந்தரின் இந்த எண்ணங்கள் எதை நோக்கி நகர்கின்றன? ஜலந்தரை தடுப்பதற்காக நாம் ஏதேனும் செய்தாக வேண்டும். மன்னியுங்கள் நாராயணா. ஆனால் என்ன? இல்லை பிரம்மதேவா, இது எனது கர்ம பலனுமாகும். அதை மீறுவதும் உசிதமானதும் அல்ல, சாத்தியமானதும் அல்ல. தாங்கள் இருவரும் எதை பற்றி உரையாடி கொண்டிருக்கிறீர்கள்? லக்ஷ்மி, நீ எனது மனைவி மட்டுமல்ல, நீ எனக்கு தேவி ஆவாய். அதனால் எனது கர்மங்களுக்காக என்னை மன்னித்துவிடு. அப்படியென்றால் ஜலந்தருடைய கர்மங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? புரியும்படியாக கூறுங்கள் மகாதேவா. ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்ற ஆசை உருவாகப் போகும் ஜலந்தரின் கர்ம பலனானது எதிர்காலத்தில் பல பெண்களுக்கும் துன்பத்தை கொடுக்கும். என்னால் தங்களை பார்க்க இயலவில்லை குருவே. நான் எனது கர்மங்களால் மீண்டும் ஒரு முறை தங்களை நிராசைப்படுத்திவிட்டேன். விருந்தா எனது மனைவியாவாள், என்னை நேசிக்கிறாள். எனவே விருந்தா என்னை மன்னித்து விட்டாள். ஆனால் நான் அந்த மன்னிப்பை ஏற்கக்கூடிய தகுதியற்றவன். உண்மையை கூறினாய் ஜலந்தர். இப்படி நடந்து கொள்வாய் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. உன்னுடைய கோபம் மேலும் அதிகமாகி இருக்கும் என்று நினைத்தேன். உன் தவறை குறித்து நீ இப்படி வருந்துவதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் இப்பொழுது உனது இந்த தவறுக்காக நீ மகாதேவர் மற்றும் மகா காளியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நிச்சயமாக குருவே. பாவங்களை புரிந்த நான் பிராயச்சித்தங்களையும் தேடியாக வேண்டும். ஆனால் இச்சம்பவத்தில் தாங்கள் இருவரும் தலையிட வேண்டாம் என்று எண்ணுகிறேன். தாங்கள் சரியாக சொன்னீர்கள். நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இறுதியாக உங்களது தவறுகளை புரிந்து கொண்டீர்களே. என்ன? ஜலந்தர் கைலாயத்திற்கு வருகிறானா? இல்லை மகாதேவா, ஜலந்தர் கைலாயம் வர நான் அனுமதிக்க மாட்டேன். ஜலந்தரின் கர்ம பலன் பல பெண்களுக்கு பிரச்சனைக்குரியது என்று கூறியிருந்தீர்கள். அவன் கைலாயம் வருவது கர்ம சக்கரத்தின் துவக்கம் என்றால் இல்லை, ஜலந்தரை கைலாயத்திற்குள் நான் விடமாட்டேன் மகாதேவா. ஒரு பெண் மற்றும் தேவி என்கிற முறையில் ஜலந்தரின் நிலையை எண்ணி நீ இச்சூழ்நிலையை கடந்தாக வேண்டும் என்றெண்ணுகிறாய். நான் உண்மையை அறிந்துள்ளேன். அதை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன் கௌரி. ஆனால் நீ ஒன்றை மறந்துவிட்டாய். கைலாயத்திற்குள் எவரும் நுழைய சுதந்திரம் உள்ளது. ஜலந்தரின் வருகையை நாம் தடுக்க இயலாது கௌரி. ஆகட்டும் மகாதேவா, இதுவே தங்களுடைய விருப்பம் என்றால் நான் நிச்சயம் ஜலந்தருக்கு ஒரு இறுதி வாய்ப்பை வழங்குவேன்.